சோ ஒவ்வொரு படமும் வந்து டிஃப்ரெண்டான விஷயங்களுக்காக பண்றாங்க, நிறைய கனவுகள் இருக்கு. இந்த படம் வந்து நிறைய பேருடைய ரொம்ப ஆசை, ரொம்ப கனவு எல்லாம் சேர்ந்து உருவான ஒரு ப்ராஜெக்டா இருக்கு. அண்ட் லாட் ஆஃப் எஃபர்ட் ஹஸ் பீன் புட் இன். ஒரு சூப்பர்பான ஒரு ஃபைனல் அவுட்லுக் வந்து ரொம்ப அழகா வந்திருக்கு, ரொம்ப நேர்த்தியா இருக்கு, நிறைவா இருக்கு. ரொம்ப கண்டென்ட் ஃபேஸஸ் பார்க்க முடியுதுங்க. அதாவது ஒரு அறிமுகமா இருந்தா கூட ரொம்ப திருப்தியோட எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ rather than us talking about it, I think படக்குழுவினரும் சிறப்பு விருந்தினரும் இதை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. So to begin with, we have a fantastic actor with us. ஆக்டர் முத்துக்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில வந்து முதல்ல வந்து பேசி துவங்குவாங்க. ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ், ரொம்ப கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ் பல படங்கள்ல கொடுக்கிற நம்மளுடைய ஃபேவரட் முத்துக்குமார் சார், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. we'll start with you. எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பத்திரிகை மற்றும் ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இங்க வந்திருக்க பாண்டியராஜனுக்கும் வினோத் சாருக்கும் நண்பன் சேவிக்கும், அப்புறம் இசைக்கு நாயகன நம்ம ஐயா தான், அவருக்கும், அப்புறம் இங்க வந்திருந்த எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நேரம் இடத்துல ஷார்ட்டா முடிச்சிடறேன். இந்த படம் வந்து சூர்யா நடிக்கிறாரு, நண்பன் சேது, என் நண்பன் பண்ண நடிக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் படத்துல நான் வந்து அதுல இணைஞ்சிருக்கிறது மாஸ்டர் சாப்பாட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஸோ பிளஸ்டு. மற்றபடி நான் பண்ணிருக்கேன். இந்த படத்துல நடிச்ச அத்தனை பேருமே என்ன நர்வஸா இருக்கு இன்னைக்கு, என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்ல பேச சொன்னால ஒரு மாதிரி இருக்கு. மற்றபடி எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சூர்யா, யார் என்ன சொன்னாலும் குதிரைக்கு லாயத்தை கட்டி விட்ட மாதிரி போயிட்டே இரு, நீ பெருசா வருவ. மாமனம் வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி நன்றி நன்றி. Thank you so much, sir. Audio base கம்மி பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ மாமனுடைய வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக லிரிசிஸ்ட் விவேக் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதிலே இங்க குழுமி இருக்கிற உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. பொதுவா வந்து பாடல் வெளியீட்டு விழா வைப்பாங்க. இந்திய சினிமா வரலாற்றில் முதல் முறையாக பாட்டு மற்றும் ஃபைட்டு வெளியீட்டு விழா இதுதான் நினைக்கிறேன். பார்த்த உடனே மிரண்டு போயிட்டேன். அது வந்து நம்ம திருவிளையாடல் ஆரம்பம் படத்துல ஒரு டைலாக் வரும், பொங்கலுக்கு அடிச்சாலே பொங்கல் வந்தாலே வெடி வெடிப்பாரு, தீபாவளி வந்தா சும்மா இருப்பாரான்னு. மத்தவங்க படத்திலேயே ஃபைட் சீன் பயங்கரமா இருக்கும், அப்படிங்கிறப்போ இந்த படத்துல தெரிக்க விட்டுருக்காரு. ரொம்ப பிரமாதமா இருக்கு. அனலரசு மாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சாம்சிஎஸ் பத்தி சொல்லணும். ரொம்ப பிரமாதமான இசை. அவரோட நான் தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறேன். இந்த பாடல்லையும் ரொம்ப பிரமாதம். லிரிக்ஸ் எல்லாம் வந்து டைரக்டர், தயாரிப்பாளர் எல்லாம் வந்து பக்கத்துல இருந்து வாங்கியது ரொம்ப அழகான அனுபவம். ரொம்ப சிறந்த பாடல்களாக வந்திருக்கிறது. சாம்சிஎஸ் அவர்கள் நிறைய வேகமாகவும் வெற்றிகரமாகவும் நிறைய பாடல்கள் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தவரோட காஞ்சனா போர், ரெட்டத்துல என்று பல பாடங்கள் பண்ணிட்டு இருக்கிறேன். அவருக்கு என்னுடைய நன்றிகள். அதே போல நம்முடைய மகத்தான நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய மகன், அவர் வந்து ரொம்ப பிரமாதமா, அவருடைய முதல் படமே இவ்வளவு அற்புதமா வந்திருக்கு. நிச்சயமா அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய நடிகராக அவர் தமிழ் திரையுலகில பிரகாசிப்பார் என்பதற்கு இந்த பிள்ளையார் சொல்லியே உதாரணமாக இருக்குது என்று நான் பார்க்கிறேன். அப்புறம் அந்த ஃபீனிக்ஸ் பாக்குறப்ப போனிக்ஸ்னு அடிக்கடி படிக்க வேண்டியிருக்கும். அது என்ன, அது பீனிக்ஸ் மால் பேரை வச்சுட்டு விஜயா மால்ல விழா வச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இல்ல பீனிக்ஸ் என்பது ஒரு புராண பறவை, சாம்பலிலே இருந்து உயிர் பெறுகிற ஒரு கற்பனை பறவை என்று. பீனிக்ஸ் என்பது ஒரு நம்பிக்கையின் குறியீடு. மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், மரம் சாய்ந்து போனால் விறகாகலாம், ஆனால் மனம் சாய்ந்து போனால் என்னாவது என்று ஒரு பாடல் இருக்கும். நம்பிக்கை தான் இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை. அந்த நம்பிக்கையின் குறியீடு தான் இது. அந்த மலையை சென்று கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அந்த மலையை நகர்ந்து சென்று கடலிலே விழுந்தால் விழும் என்று பைபிளிலே ஒரு வாசகம் வரும். நம்பிக்கை மிக முக்கியமானது. நம்பிக்கையில்லா மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் எல்லாம் கொலைகாரர்கள், நம்பிக்கையில்லா வீடுகளில் மனைவிகள் எல்லாம் விபச்சாரிகள், நம்பிக்கையில்லா பயணங்களில் எதிர்ப்படுகிறவர்கள் எல்லாம் கொள்ளைக்காரர்கள் என்று ஒரு சொலவடை உண்டு. எனவே நம்பிக்கை தான் நம்மை நகர்த்துகிற ஒரு மிகப்பெரிய பலம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை
குறியீடாக வைத்திருக்கிற இந்த பீனிக்ஸ் என்கிற படம் மிகப்பெரிய தமிழ் திரையுலகின் நம்பிக்கையாக வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக ஆக்டர் மூனா ரமேஷ் அவர்கள் சின்ன கதாபாத்திரம் எந்த படத்துல பிளே பண்ணாலும் ஐ திங்க் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் ஆல்சோ அந்த ஒரு கேரக்டரை அவர் சொன்ன டயலாக்ஸ் கூட நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அவ்வளவு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆக்டர். ஒரு சில வார்த்தைகள் ஃப்ரம் யூ சார். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் தோணுது என்னன்னா, ஒரு ஹீரோவுக்கு ஓப்பனிங்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. தம்பி சேதுபதி கூடயும் நடிச்சிருக்கேன். அவருடைய வாரிசு சின்ன சேதுபதி கூட நடிச்சிருக்கிறேன். மாஸ்டர் வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். அப்படின்னா எல்லா ஹீரோவுக்கும் பாம்பேல இருந்து எல்லாருக்கும் ஓப்பனிங் எப்பவுமே போன் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க. ஷூட்டிங் டைம்ல கூட ஆர்டிஸ்ட் எல்லாம் நாங்க ஃப்ரீயா இருப்போம், டைரக்டர் மட்டும் பிஸியா தான் இருப்பாரு. ஏன்னா அங்க இருந்து அவ்வளவு கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஆஸ்கார் விருதுக்கு ஈக்குவலான ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபர்ஸ்க்கான ஒரு இது உலக அளவுல வச்சிருந்ததுல இந்தியாவில சார்பா நம்ம மாஸ்டரை நாமினியா பண்ணியிருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்கும் சரியா ரீச் ஆகல. ஸோ அவருக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். படத்துக்கு இருக்கிற ஸ்பீடை ஏத்துறதுக்கு தம்பி சாம் CS பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லோருக்கும் நடிச்ச நடிகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் நிச்சயமா வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக ஆக்டர் திலீபன் அவர்களே பேசுவதற்காக மேடை கிடைக்கிறோம். பத்திரிகை மற்றும் ஊடகத்தினர் மாலை வணக்கம். ரொம்ப கிஃப்டடா ஃபீல் பண்றேன். எனக்கு பர்சனலா மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மாஸ்டர் படத்துல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் படம் மாஸ்டர் இவ்வளவு பிஸியா இருக்கிற போகும்போது ஒரு படம் டைரக்ட் பண்றாரு, அதுல கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு போகும்போது அது எதுவாக இருந்தாலும் பண்ணிடணும்னு முடிவுல தான் போய் பண்ணேன். மாஸ்டர் நல்லபடியா கொடுத்திருக்காரு. நான் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். நான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சூர்யா பிரதர் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காரு. நான் கண்ணு முன்னாடி பார்க்க போகும்போது அந்த மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை ஒரு எனர்ஜி லெவல்ல வந்து கொஞ்சம் கூட டிராப் ஆகாம பண்ணிருக்காரு. நிச்சயமா உங்களுக்கு பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக தேவதர்ஷினி மேம் அவர்களே பேசுவதற்காக மேடை கிடைக்கிறோம். அந்த ஸ்லாங் பயங்கரமா இருந்தது. ப்ளீஸ் மேம். மாஸ்டர் கலெக்டிங் மாஸ்டர். என்னுடைய சீன்ஸ்ல இந்த ஸ்டண்ட் எல்லாம் நான் பார்க்கல, இப்பதான் பாக்குறேன். டப்பிங்ல கூட நீங்க காட்டல. சோ ரொம்ப திருப்தியா இருந்தது. சூர்யா கலக்கிட்டடா நிஜமா. ரொம்ப என்ன சொல்றது, 96ல நான் பார்க்கும்போது நேத்திய ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருந்தது ஒரு கேரக்டர் பண்ணும்போது. பட் இப்படி ஒரு ஸ்டண்ட் பேஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இதுக்கு தேவை இல்லை மாஸ்டர். ஏன்னா 1.5 years அவன் ட்ரைனிங்ல இருந்திருக்கான். சோ இப்படி பிரம்மாண்டமா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பார்க்கும்போது சேது சார் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. ஜெஸ்ஸி எங்க பேசுமா? ஓகே. சோ நிஜமாவே அவங்களுடைய பூரிப்பை என்னால உணர முடியுது. அண்ட் இது கொஞ்சம் மிகையா தெரியலாம், ஆனா நிஜமா ஏதோ என் பிள்ளை வந்து ஸ்கிரீன்ல வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. மாஸ்டர் நான் சாரி நீங்க சொல்லக்கூடாது, நீங்க நான் தான் அம்மாவா பார்த்துருக்கேன் சொல்லுறேன். ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. சோ நிஜமா ஏன்னா நிறைய சீன்ஸ்ல ரொம்ப எமோஷனலா வி ஒர்க் டுகெதர். சோ அந்த கனெக்ஷன் ஐ குட் ஃபீல். அண்ட் நிஜமா என் பையன் வந்து ஸ்கிரீன்ல பெரிய ஹீரோ இருக்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சுடா. நிஜமா கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்னுடைய ஹார்ட் ஒர்க் இதுல நல்லா தெரியுது. நிறைய பசங்க இதுல ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. விக்கி நிறைய பாய்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. மாஸ்டர் உங்களுடைய களம் இது சொல்லவே வேண்டாம். அதுல வந்து கலக்கி செம பெண்ட் எடுத்து, ஆனா அது நல்லா தெரியுது படத்துல, ரொம்ப அற்புதமா தெரியுது. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். அண்ட் தேவராஜ் சரிங்க ரைட். அவர் ரொம்ப பிஸியான ஒரு டிஓபி. பியூட்டிஃபுல்லா இருக்கு அவருடைய ஒர்க். பட் அது நம்மளோட பகிர்ந்துக்கிறது கூட. அவரு டிஓபியா போயிருக்காரா இல்ல நடிக்க போயிருக்காரா சார்? நடிக்க போயிருக்காரா? அதான பார்த்தேன். அது போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் அவர் ரெடியா வீட்டுல வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சினிமாட்டோகிராஃபர். அண்ட் மாஸ்டர் பிஸியான மாஸ்டர். ப்ரொடியூசர் மேடம், ஆனா அவரும் ப்ரொடியூசர் தான். ராஜலட்சுமி மேம்கே தெரியும். நம்ம நிறைய நாள் ஷூட்டிங் வந்து பண்ண முடியாம போனதுக்கு காரணம் டைரக்டருடைய டேட் இல்ல, டைரக்டர் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டருடைய டேட் இல்ல. அதுதான். சோ அவருடைய பிஸி ஸ்கெடியூல்ல எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மாஸ்டர் ரொம்ப நன்றி. சோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு இந்த திரைப்படம். சாம் thank you so much for giving us such lovely music. சூப்பர்வா இருக்கு, வாங்கிக்கோ அப்படின்னு இருக்கீங்க.
ஆடியன்ஸ்க்கு மாஸ்டர் சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, வாங்கிக்கோ இதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட், மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ். ஸோ அதை நல்ல திரைக்கு இப்படி பிரம்மாண்டமா கொண்டு வந்ததுக்கு நன்றி. அண்ட் எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க. அண்ட் ஊடக நண்பர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் என்கரேஜ் திஸ் ஃபில்ம் அண்ட் என்கரேஜ் ஆல் தி ஆர்டிஸ்ட். அதுல தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, ma'am. அவ்வளோ பூரிப்பா வந்து அவங்க பேசினாங்க. That shows how happy she is with the outcome. Thank you. அடுத்தபடியாக வந்து பேசுறதுக்கு we have with us சக்தி வேலன் அவர்கள் from சக்தி film factories. சக்தி சார் சொன்னால I think அந்த பேரு வந்து credibility தான். அவரோட படத்தோட அசோசியேட் ஆகிறார் அப்படின்னா the movie has more value. So please sir ஒரு சில வார்த்தைகள் from you. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பிரஸுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிரஸுக்கு வந்து இது வந்து 3வது ஃபங்க்ஷனு, இதுக்கு அடுத்தது 4வது அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போறாங்க. இதுல முதல் இதுக்கு 2 மணிக்கு பார்த்த லவ் மேரேஜ், அதுவும் என்னோட ரிலீஸ் தான். ஃபீனிக்ஸ், இதுக்கு அடுத்தது கண்ணப்பா பார்க்க போறாங்க. ஒரு விதத்துல நான் மானசீகமா உங்க கால்களை தொட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு உழைப்புங்கிறது வந்து காலையில இருந்து 4 ஃபங்க்ஷனு கண்டினியூஸா நிறைய எங்க அப்பா வயசுல உள்ளவங்க எல்லாம் வந்து பிரஸ்ல இருக்காங்க. வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணி ஒரு சாதாரண விஷயமா நினைக்கல. எப்பயுமே வந்து லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு நேரா வந்து உட்கார்ந்துருவோம், அப்ப தெரியாது. இதுல கொஞ்சம் முன்னாடியே வந்து உட்கார்ந்துட்டோம். ஒவ்வொருத்தரும் அவங்க வரும்போது நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். டைமண்ட் பாபு சார் மாதிரி நிறைய டைமண்ட் பாபு சார் எல்லாம் 2வது அந்த படம் முடிச்சுட்டு நான் ஐயாவை போய் பாக்குறேன், அந்த படத்தோட ரிப்போர்ட்டிங் சொல்லிட்டு அடுத்தது நான் கண்ணப்பாவுக்கு போறேங்கிற லெவல்ல பேசிட்டு இருக்காங்க. என்னோட மனமார்ந்த நன்றி. ஃபீனிக்ஸ் மாஸ்டரோட படம் இந்திய அளவுல மிகப்பெரிய டெக்னீஷியனா பார்த்துட்டு இருக்க ஒரு டெக்னீஷியன் தமிழ்நாட்டில இருந்து போய் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்னு கலக்கிட்டு இருக்க ஒரு டெக்னீஷியன். அவரோட முதல் வந்து இயக்குனரா முதல் படம் சாதாரண விஷயம் இல்ல. ஒரு ஹிந்தி இண்டஸ்ட்ரியில போயிட்டு 18 படம் பண்ணியிருக்காரு. அதுல சல்மான் கானுக்கு மட்டும் 7 படம் நினைக்கிறேன். ஷாருக் சாரோட ஜவான், இந்த பக்கம் விஜய் சாரோட ஒரு 6 படமா மாஸ்டர், 9 படம் பாத்துருக்கீங்களா? அதே விட்டுருக்கேன். ஆனா என்னன்னா இவங்களோட இப்ப வந்து ஒரு சிங்கமா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்க ஜனநாயகனா இருக்கட்டும், அத்தனையிலையும் மாஸ்டரோட உழைப்பு தான் இங்க வந்து ஒரு விறுவிறுப்பான சண்டை காட்சிகளா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு இந்தியாவே வியந்து கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு கலைஞனோட படைப்பை நம்ம வந்து ஃபீனிக்ஸ்ல பார்க்க போறோங்கிறது ஒரு தமிழனா பெருமை அப்படின்னு நினைக்கிறேன். மிக அருமையான ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபில்மா பண்ணியிருக்காரு படத்தை தம்பி விஜய் சேதுபதி சாரோட சன். முதல்ல ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவா உள்ள வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய சொல்லுவாங்க, அப்பன் தோத்து போன ஊர்ல பையன் ஜெயிக்கிறது கெத்து அப்படிம்பாங்க. அப்பா வந்து ஜெயிச்ச ஊர்ல பையன் ஜெயிச்சா அது மாசு. ஒரு விஜய் சேதுபதி சார் மதுரையில இருந்து கிளம்பி வந்து ஜெயிச்சோன்ன, மதுரையில இருந்து, திருச்சியில இருந்து, திருநெல்வேலியில இருந்து, பல ஊர்ல இருந்து பல பேர் கனவோட சென்னை நோக்கி வந்திருப்பாங்க விஜய் சேதுபதி சாரை பார்த்து. விஜய் சேதுபதி சாரை பார்த்து 100 பேர் வந்தாங்கன்னா விஜய் சேதுபதி சாரோட சன்னும் ஜெயிச்சா 200 பேர் நம்பிக்கையோட வருவாங்க. இங்க உழைச்சா, சின்சியரா இருந்தா ஜெயிக்கலாங்கிறதுக்கான அடையாளம் அது. விஜய் சேதுபதி சார் அடையாளம்னா நீங்க வந்து குறியீடு. உங்களோட வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உழைச்சு மேல வந்த ஒருத்தர் அவங்களோட அடுத்த ஜெனரேஷனும் ஜெயிக்கும் பொழுதுதான் அந்த உழைப்போட முழு பலனையும் அறுவடையும் எடுத்துட்டு போக முடியும். விஜய் சேதுபதி சாரோட வெற்றி வந்து அவரோட உழைக்கிறதுக்கே டைம் சரியா இருக்கும். உங்களோட வெற்றியை தான் அவங்களோட வெற்றியா கொண்டாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ விஜய் சேதுபதி சாரோட வெற்றியை விட உங்களோட வெற்றி மாசா இருக்கணும். இந்த ஃபீனிக்ஸ் படம் இதுல வந்து என்னன்னா ஒரு
ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன் ஒரு ஆக்ஷன் பேக்டு பிலிம் பண்ணா எப்படி இருக்கும். பட்டம் பூரா தெறிக்க விட்டுருக்காரு, ஆக்ஷன் பூரா தெறிக்க விட்டுருக்காரு. நிறைய சின்ன சின்ன கேரக்டரா இருக்கட்டும், பெரிய கேரக்டரா இருக்கட்டும், அவ்வளவு அழகா அதை வந்து டிரைவ் பண்ணிருக்காங்க. சில சீக்வன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, மாமாவா பேசிட்டு போனாரு. அவருக்கான சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வேற ஒன்னா இருக்கும், விசில் பறக்கும்னு நான் நம்புறேன். தேவதர்ஷினி மேம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன். ஒவ்வொரு படத்துலையும் அவங்க இப்ப ரீசெண்டா கொடுக்கிற பரிணாமம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சரியான படங்கள் சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட வந்து செப்பரேட்டா வேற ஒரு டைமென்ஷன் காட்டுறாங்க. அம்மாவா நார்த் மெட்ராஸ்ல ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க, அது அந்த லெவல்ல இருக்கு. இது படத்துல உள்ள ஒவ்வொருத்தருமே மிக சிறப்பான பங்களிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த திரைப்படம் இப்ப இந்த மாஸ்டர் வந்து ஒரு டெக்னிக்கலா எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே மாதிரி வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் அவங்களோட மனைவி ராஜலட்சுமி மேடம் அவங்க கிட்டத்தட்ட சினிமாவை அவ்வளோ நேசிக்கிறாங்க. மாஸ்டருக்கு மிகப்பெரிய பில்லர்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவ்வளோ விஷயம், நாங்க வந்து பீனிக்ஸோட பிசினஸ் பத்தி பேச உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மாஸ்டர் வந்தாங்க, மேடம் இருந்தாங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு பீனிக்ஸ் விஷயத்த வந்து ஒரு 2 மணி நேரம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல பேசி முடிச்சோம். அந்த மாதிரி வந்து என்னன்னா சினிமாவை வந்து அவ்வளவு நேசிக்கிறாங்க, அவ்வளோ வந்து அதுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. உங்களோட சப்போர்ட் மாஸ்டர் வந்து இன்னும் உலக அளவுல எடுத்துட்டு போகணும்னு நான் நம்புறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா ஆக்கித்தாங்க. எனக்கும் நானும் ஊர்ல இருந்து வந்த ஒரு பையனா என்னோட தம்பி ஜெயிக்கணுங்கிறது வந்து ரொம்ப ஆசையோட இந்த படத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக ப்ரொடியூசர் டி சிவா அவர்கள் தமிழ் சினிமால முக்கியமான பல படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய கான்ஸ்டன்ட் சப்போர்ட் இப்போ இருக்கிற பல படங்கள் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசணும்னு ஆசைப்படுறோம் சார். ஓவர் டு யூ. அனைவருக்கும் வணக்கம். ஃபீனிக்ஸோட முழு படத்தையும் பார்த்துட்டு அந்த படத்துடைய ரசிகனாகத்தான் நீங்க நான் பேச வந்திருக்கேன். தமிழ் சினிமா வரலாற்றுல நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான இடத்துக்கான படம் ஃபீனிக்ஸ். மிக நேர்த்தியாக செய்யப்பட்ட தமிழ் சினிமான்னு சொன்னா அதுல வந்து ஒரு டாப் 10 ஃபிலிம்ஸ்ல வந்து இந்த படம் கண்டிப்பா இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ற ஒரு டேரக்டர், எவ்வளவு பெரிய மாஸ்டர், டைரக்ஷன் வேற, அப்படி ஒரு மாஸ்டர் அவ்வளவு ஒரு 100% நேர்த்தியா, ஒரு ஃப்ரேம் லேக் இல்லாம, ஒரு சீன் தப்பா இல்லாம, ஒரு லாஜிக் மிஸ் ஆகாம மொத்த படமே சீட்டு நுனியில வந்து பாக்குற மாதிரி ஒரு படத்தை பண்ணி கொடுத்திருக்காரு இந்த படம். மீடியா நண்பர்களுக்குலாம் இந்த இடத்துல நான் எழுதி சொல்றேன், இந்த ஆடியோ ரிலீஸ்ல வந்து மைக்கை பிடிச்சி பேசுவீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க படம் பார்த்துட்டு நான் பேசின விஷயங்கள் ஏதாவது நீ அதிகமா பேசினேன்னு சொன்னா எனக்கு போன் பண்ணி திட்டுங்க. நீங்க நான் சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட அதிகமா இருக்காது, கம்மியா இருக்காது. அந்த அளவுக்கு இந்த படம் மனதை பெரிய அளவில் பாதிச்சதுனாலதான் இந்த வார்த்தைகள் நம்ம சொல்றோம். இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான சினிமா அது. ஏன்னா இது போன்ற ஒரு படத்தை பார்க்கறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இந்த படத்தினுடைய நேர்த்தி மாஸ்டரும் வேல்ராஜ் சாரும் சாம் சிஎஸும் பிரவீனும் அப்படி கை கொடுத்துட்டு செய்யற அந்த வேலை இருக்க பாருங்க. அத்தனை ஒரு ஸ்பீட், அப்படி ஒரு கட்டிங், அப்படி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸ், பர்ஃபார்மன்ஸ், ஒரு சின்ன நடிகர்ல இருந்து ஒரு தேவதர்ஷினி அவர்ல இருந்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்து புதுசா போட்டா அத்தனை பசங்களையும் பேர் சொல்ல தெரியல. எந்த பையனே ஒரு பையனோட இந்த பையனை குறைச்சே மதிப்பிட முடியாது. அப்படியே ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த கருணாவா நடிச்ச எல்லாருமே இப்படி ஒரு புதுசா வர்றாங்க, இதுவும் இருக்காங்க, இப்படி பயமுறுத்துறாங்களேன்ற அளவுக்கு இந்த படம் வந்து ஒருத்தரையும் நடிச்சிருந்தாங்க. அதை உருவாக்குன சிப்பே நீங்கன்றதுனால அது அந்த பாராட்டு உங்களுக்கு. ஆனாலும் கூட இந்த பசங்க எல்லாத்துக்குமே நான் ஒருத்தர் கூட சொல்ல, அவ்வளவு அந்த சின்ன பசங்க அத்தனை பேருக்கு ஒரு பெரிய ஃபீச்சர் தமிழ் சினிமாவில் இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். மீதி கேரக்டர்ஸ் நம்முடைய ரெகுலர் ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் அவ்வளவு அற்புதமா ஒருத்தர் வேல்ராஜ் சார் வந்து எல்லாருமே அப்படி பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து யாரை பாராட்டுறதுன்னே நம்ம வரிசையா சொல்லவே முடியாத அளவுக்கு வந்து அற்புதமா இருக்கு. அதனால வந்து டெஃபினட்டா வந்து இந்த படத்தின் வந்து இந்த ஆண்டுக்கான மிகச்சிறந்த இயக்குநருக்கான விருதை வந்து அண்ணல் அரசுக்கு நம்ம இங்கேயே அறிவிக்கலான்றது என்னுடைய கருத்து. அற்புதமான விஷயம். ஏன்னா நம்ம சாதாரணமா அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த படம் பார்த்து ஒரு 2 மாசமா அவனுடைய தாக்கம் மைண்ட்லயே இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நான் சொல்ல வருது என்னன்னா, ஒரு அண்ணல் அரசு எத்தனை பேர் உருவாக்கி விட்டுருக்காரு அந்த படத்துல கேட்டீங்கன்னா அத்தனை லிஸ்ட் இருக்குது. இதன் மூலம் எவ்வளவு பேருக்கு லைஃப் கிடைக்குது, எத்தனை பேர் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா வர போறானே தெரியல. இங்கிருந்து வரும் ஒரு பெரிய பேட்ச்.
இப்படி ஒரு பேட்ச்ல வந்து ஒரு அற்புதமா நீங்க கொடுத்துருக்கிற விஷயம் தான் வந்து சூர்யா சேதுபதி. நான் வந்து ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே இந்த பையனா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அப்படி ஆரம்பிச்ச பையன் படம் முடியும் போது நம்ம நெஞ்சுக்குள்ள வந்து அப்படி உள்ள போய் ஊந்துட்டான். நான் இத்தனை ஒரு டெடிகேஷன், எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கணும், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கணும். அந்த பையன் வளர்ந்த விதம் என்ன, அவனுக்கு என்ன பின்னணி, அதெல்லாம் இல்லவே இல்லை. அவன் தரையில் கிடந்து உருண்டு வாழ்ந்து அந்த கேரக்டரா வாழ்ந்து, அது நீங்க எவ்வளவு வேலை வேணும், வேலை செய்யற ஒரு ஆள் வேணும், அது உழைக்கிற ஒரு ஆள் வேணும். நல்ல கல்லா இருந்தா தானே செதுக்க முடியும் நீங்க. அப்படி ஒரு அற்புதமான சூர்யாவுக்கு வந்து மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு. கண்டிப்பா வந்து தமிழ் சினிமாவின் டைகர் ஷெராஃபா நீ தான் வருவ ராஜா. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அத்தனை ஒரு வேகம், இன்னும் வளர வளர எங்கேயோ போயிட்டு இருக்கும். நீங்க அவனை வளர்த்து விடுங்க மாஸ்டர், அவனை ஒரு டைகர் ஷெராஃப் ஆக்கி காட்டணும் உங்களுக்கு பொறுப்பு. ஏன்னா நமக்கு அப்படி ஒரு ஆள் இல்லை. அதான் சொன்னேன், விஜய் சேதுபதி சார் படங்கள்ல நான் வந்து மிக மிக ரசிச்சு பார்த்துட்டு அடிக்கடி பார்த்த படம் நான் மகாராஜான்னு சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து தமிழ் சினிமா அதிகமா இனிமேல் பார்க்க போற படம் பார்த்தா நான் ஃபீனிக்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு ஒரு நேர்த்தி, அதை அவ்வளவு எவ்வளவு டெக்னிக்கலா சொல்லணும்னா தெரியல, இயக்குனர்லாம் இருக்கீங்க. அது வந்து மனசை விட்டு ஒரு ஃப்ரேம் கூட அகலல, எப்ப நினைச்சாலும் ஃபுல் படம் மைண்ட்ல ஓடுற அளவுக்கு ஒரு அற்புதமான படமா இருக்குது. சாம்சியஸ் அவ்வளவுதான் எக்ஸ்ட்ரானரி, இது அது மாஸ்டர் பீஸ் உங்களுதுல கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு அருமையான படம். சேது சார் நீங்க தமிழ் சினிமாவுக்கு நிறைய பண்ணிருக்கீங்கன்னா நிறைய, அதாவது இமேஜ் எல்லாம் உடைச்சு என்ன ரோல் வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம்னு வெரைட்டி பர்ஃபார்மன்ஸ், ஒரு நடிகை இத்தனை விதமா மாற முடியுமா எல்லாம் காமிச்சிட்டீங்க. எல்லாம் சார்ந்தெல்லாம் தாண்டி இப்படி ஒரு அற்புதமான பயனை கொடுத்தீங்க சினிமாவுக்கு. அது அடுத்த சினிமாவுக்கான கான்ட்ரிபியூஷன் டெஃபினட்டா வந்து உங்களுடைய புகழெல்லாம் தாண்டி அந்த பையனுடைய வயசுக்கும் திறமைக்கும் உழைப்புக்கும் மாபெரும் இடத்தை ரீச் பண்ணுவோம். உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்க்கக்கூடிய பையன் தான் அந்த சூர்யா. அந்த வகையில நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் இந்த இடத்துல. நீங்க இந்த சினிமாவுக்கு நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணா அந்த சினிமா உங்களுக்கு திரும்பி கொடுத்துச்சு சார் உங்களுக்கு. அதுதான் என்னுடைய எண்ணம் இதுல. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து நான் மிகவும் நேசிக்கக்கூடிய நடிகர்னா விஜய் சேதுபதி. காரணம் அவருடைய டெடிகேஷன், அவருடைய சர்வீஸ், அவருடைய கோஆபரேஷன், அவர் ப்ரொடியூசர்களை ட்ரீட் பண்ற விதம், டெக்னீஷியனை ட்ரீட் பண்ற விதம், மக்களோட பழகிற விதம், பல்வேறு குணங்களை அவர் பாக்குறேன். அதெல்லாம் தாண்டி இந்த பையன் இன்னும் பெருசா வந்து நிற்பார். நான் பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த படத்துடைய மொத்த டீமுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இந்த சக்திக்கு அப்பப்போ ஒரு யோகா இருக்கும். தகால ஒரு படத்தை தூக்கிட்டு போய் அடிச்சுட்டு வந்துருவாரு அவர். அது எங்கேயோ சுத்திட்டு வந்து கடைசியில் அவர்கிட்ட வந்து சேர்ந்துச்சு. அந்த மாதிரி வந்து சக்தி மிக திறமையாக வெளியிட்டு இந்த படத்தை வந்து பிரமாதமா கொண்டு போய் ஸ்கிரீன்ல சேர்த்து கொண்டு வந்து தருவார். இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள் எல்லாம் நீங்க சிறப்பா செஞ்சு சேது சார் எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை பண்ணி ஒண்ணுமே சொன்ன ஒரு நாள் முதல் நாள் போதும், 2ஆம் நாள் வந்து மக்கள் எல்லாம் படமாக எல்லாரும் பிராண்ட் அம்பாசிடர் மாட்டுவாங்க அந்த படத்துக்கு. அந்த மாதிரி இருக்கும். அதனால இவ்வளவு பெரிய வெற்றி, ஒரு மாபெரும் மிகச்சிறப்பான படத்தை தயாரிச்சிருக்கிறதுக்கு மேல அந்த சொல்ற வார்த்தையில படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம நிறைய வெற்றி விழாவை பத்தி நிறைய ஒருத்தரா பேசணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பின்னாடி, இவ்வளவு அனலர்ஸ் வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற நான் மகளா நேசிக்கிற ராஜலட்சுமிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் பின்னாடி எல்லாமே இப்படி ஒரு படத்தை உருவாக்கியே இருக்க முடியாது. அவருக்கு காசு தெரியாது, கணக்கு தெரியாது, எதுவும் தெரியாது, எல்லாம் படிச்ச புள்ள அது பார்த்துக்கிச்சு எல்லாமே. அதனால இப்படி ஒரு நிம்மதியான ஒரு படம் எடுக்கிறதுக்கு காரணம் ராஜலட்சுமி. அவங்களுக்கும் மொத்த எல்லா டீமுக்கும், முருகராஜ் அவர்களுக்கும் எல்லாத்தையும் இருந்து சிறப்பாக நடத்தி கொடுத்த முருகராஜ் அவர்களுக்கும், டிஆர் ரியாஸுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த ஃபீனிக்ஸ் என்ற மாபெரும் வெற்றி படத்தை திரையரங்களை பார்த்து நம்ம மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக பேசுவதற்கு இயக்குனர் பாண்டிராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பல எமோஷன்ஸ் வச்சு டிஃப்ரெண்டான உருக்கமான படங்கள் வந்து கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற டைரக்டர் அவருடைய ஒரு போஸ்டர், ஒரு சாங் வந்துச்சுன்னா இட்ஸ் ஜஸ்ட் பிகமிங் ட்ரெண்டிங். சார் ஒரு சில வார்த்தைகள் அபவுட் ஃபீனிக்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். சேதுபதி சாரோட படம் பண்றேன், அதுக்காக நான் இங்க வந்திருக்கீங்க அப்படிலாம் இல்ல சூர்யா, உனக்கா மட்டும்தான் வந்திருக்கேன். எல்லாருமே நினைப்பாங்க ஓகே சேர்ந்து படம் பண்றாங்க, அதுக்கு அப்பால எனக்கு சொல்லவே இல்லை, நீ சொன்ன வார்த்தைக்காக தான் வந்திருக்கேன். அனல் ரஸ் மாஸ்டரோட நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு படத்துலையும் ஒரே ஒரு ஃபைட்டு தான். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண மாஸ்டர்ல ஒரு கிளாரிட்டியான தெளிவான என்ன ஷார்ட் தேவை அப்படிங்கிறத ஒர்க் பண்ணதுல ரொம்ப கிளாரிட்டியான ஒரு மாஸ்டர். நீங்க உண்மையிலே நான் நிறைய பேர்கிட்ட ஃபைட் ஒர்க் பண்ணும்போது சொல்லுவேன் எனக்கு, ஏன்னா 5 நிமிஷம் எடுத்துட்டு அது 3 நிமிஷம் எனக்கு சொல்லும் போது நான் சொல்லிடுவேன் 3 நிமிஷம் போதும் மாஸ்டர்ன்னு தான் சொல்லுவேன். அது 7 நிமிஷம் ஆகி அப்புறம் 8 நிமிஷம் ஆகி அது 3 நிமிஷம். ஆனா உங்க ஃபைட்டை மட்டும்தான் என்ன நினைச்சோமோ அது வந்து அவ்வளவு எடுத்திருந்தான் கதகளி படத்துல. அப்படி ஒரு தெளிவான மாஸ்டர் நீங்க. அப்ப அந்த படமும் ஒரு தெளிவான படமா தான் இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா அது ட்ரெய்லரை பார்க்கும்போதும் சரி, ஃபைட்டை பார்க்கும்போதும் சரி,
இந்த படம் கண்டிப்பா சிவா சார் படம் பார்த்துட்டாரு போல. சூர்யா படம் பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னாப்புல நாங்க வெளியில மாட்டிக்கிட்டோம், பார்க்க முடியல. அந்த இந்த இதை பார்க்கும்போது இது ஒரு நல்ல கண்டிப்பா சூர்யா சேது சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது வந்து நான் பசங்க படம் கமிட்டா இருக்கும்போது அந்த மூஞ்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 96 ஃப்ரேம் தான் வந்து இவர் அந்த விமல் கேரக்டருக்கு நடிக்க வைக்கலாமா அப்படின்னு கொண்டாந்து உட்காந்துருந்தாரு. அந்த அந்த மூஞ்சியில அவ்வளவு ஒரு இன்னசென்ட், தோத்து போன நம்ம ஜெயிச்சிருவோமா பல கேள்விகள். நானும் ஒட்டிய மூஞ்சியோட உட்காந்துருக்கேன், அவரும் ஒரு ஒட்டி போன மூஞ்சியோட உட்காந்து 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இவர்கிட்ட எப்படி இல்லைன்னு சொல்றது. ஏன்னா நான் நினைச்சிருக்க கேரக்டர் வேற. அப்ப நான் தெளிவா சொல்றேன். நான் சொல்லும்போது பரவாயில்ல சார், இதுக்குள்ள ஏதாவது கேரக்டர் சின்ன கேரக்டர் இருந்தா கூட நான் ஒரு சீன் 2 சீனோட பண்றேன் சார். அவருடைய அதெல்லாம் ஏதாவது ஒரு சீனோ 2 சீனோ பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முகம். ஆனா இப்ப நான் சமீபத்துல பழகும் போது ரொம்ப வியப்பா பாக்குறேன் உங்க அப்பாவை, ரொம்ப ரொம்ப வியப்பா. ஏன்னா நான் பல ஹீரோக்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவ்வளவு கிளாரிட்டி, அவ்வளவு மனிதாபிமானம் எல்லாமே இருக்கு. ஆனா உன்னைய ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது உங்க அப்பா கிட்ட இருந்த இன்னசென்ட் எதுவுமே இல்லை, பயங்கர கிளாரிட்டியா இருந்த, நீ பயங்கர தெளிவா இருந்த. எனக்கு டக்குன்னு உங்க அப்பா ஃபர்ஸ்ட் என்னை மீட் பண்ணதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உன்னையே நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் பார்த்தேன். அவ்வளவு விவரமான, பல நாட்கள் சினிமாவை பல விதமா கரைச்சு குடிச்ச ஒரு மனிதன் எவ்வளவு பேசுவான் மாஸ்டர், அந்த மாதிரி அவ்வளவு தெளிவா பேசினான். உண்மையிலே உன்னை பார்க்கும்போது இவன் மிஸ் ஆக மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுது. அது நான் படம் பார்க்கும்போது இந்த ஷார்ட்ஸ் ஃபைட்டு பார்க்கும்போது சாங் சூப்பரா ஆடிருக்க. உங்க அப்பாவை விட நீ நல்லா ஆடிருக்க நான் சொல்லுவேன். உங்களை விட சூப்பரா ஆடிருக்க சார். உண்மையாவே ஃபைட்டும் சூப்பரா பண்ணிருக்கேன். சீன் பார்க்கல எப்படி நடிச்சிருக்க அப்படிங்கிறது, பாட்டும் ஃபைட்டும் சூப்பரா பண்ணிருக்க. நீ உங்க அப்பா மாதிரி நடிக்க கத்துக்கிட்ட அப்படின்னா உன்னை தவிர்க்க முடியாத நீ ஹீரோ தான். உண்மையிலேயே சண்டைக்கோழி படத்துல விஷால் சாரை பார்க்கும்போது என்ன ஒரு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைச்சதோ அந்த நம்பிக்கை அதுல கிடைக்குது. உங்க அப்பா கிட்ட இருக்கிற அந்த போராட்ட பணத்தை வளர்த்துக்கிட்டு உங்க அப்பா நடிச்ச 10 படத்தை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னாவே உனக்கு நடிப்பு சூப்பரா இருக்கு. நல்லா நடிச்சுப்ப, நான் பார்க்காதனால சொல்றேன். திரும்ப திரும்ப உங்க அப்பா படத்தை பார்த்தீங்கன்னாவே நீ சிவா சார் சொல்றது மாதிரி, சக்தி ஃபிலிம் ஆக்டர் சக்தி சார் சொல்றது மாதிரி நீ தவிர்க்க முடியாத ஹீரோ தான். கண்டிப்பா வருவேன். நானும் உன்னுடைய ஒரு அண்ணனா ப்ரே பண்ணிக்கிறேன், நீ பெரிய இடத்துக்கு வரணும். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஹீரோக்கள் வேணும், ஹீரோக்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. கண்டிப்பா நீ பெரிய லெவல்ல வரணும். சக்தி ஃபிலிம் சார், சக்தி சார் அதான் அவரு சிவா சார் சொல்ற மாதிரி நீங்க ரொம்ப அதிர்ஷ்டமான ஆளு. இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய படமா அமையட்டும். தேவதர்ஷினி மேம், முத்துக்குமார் அண்ணா, நான் எல்லாருமே எல்லாருமே பார்த்த ஆட்களே பாக்குறேன், நம்ம ஆட்களே பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் உண்மையிலே இந்த பசங்க ஒவ்வொரு முஞ்சியும் பார்க்கும்போது நிறைய ஃபியூச்சர் எல்லாருக்குமே இருக்குன்னு தோணுது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். இதே இடத்துல சக்சஸ் மீட்டு நம்ம எல்லாரும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்தபடியாக பேசுவதற்கு will invite Fefsi Vijayan onto the stage please. So ஒவ்வொரு படத்துலயும் டிஃப்ரெண்ட் வில்லனா வருவாரு, பட் he is one of the sweetest person in real life. So ஒரு சில வார்த்தைகள் about Phoenix நீங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. இங்கே இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் இயக்குநர்களுக்கும் விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் நடிகைகள், ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயத்தில் குளித்து வந்த அந்த ஈர வணக்கங்கள். அரசு புரசெல்லாம் வரல, அடிச்சு பிடிச்சு வந்திருக்காரு இந்த இடத்துக்கு. அந்த பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. சும்மா இல்ல, ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, எல்லாத்தையும் சிந்தி 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 பீனிக்ஸுக்கு வந்திருக்காரு. ஒரு ஸ்டண்ட் இயக்குனர் தானே, அவரு டைரக்ஷன் இப்படி இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும். ராமாயணத்தை எழுதியது வால்மீகி, அவர் ஒரு ஹண்டர், ஒரு ஃபைட்டர். எல்லாம் ராமாயணமே இல்ல. அந்த மாதிரி கதை களத்திற்கு எல்லாம் முக்கியமான யாரு அப்படின்னா இயக்குனர். அந்த இயக்குனர் பின்னாடியே போய் அந்த கதையை உள்வாங்கி கொஞ்சம் லேசா வெளியே தெரியணும். முழுசா தெரிஞ்சா படம் வராது.
அது லேசா வெளியே தெரிஞ்சு அப்படியே கூடவே போய் அந்த கதைக்களத்தோட கொண்டு வர்றது. இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரமா அவரு இந்த புகழ உச்சாணிக்கு வந்திருக்க முடியாது. ஏன்னா அதை நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். நானும் 17 வயசுல வந்தேன், 22 வயசுல ஸ்டண்ட் கூட நானும் 9 படம் டைரக்ஷன் பண்ணிருக்கேன், 15 படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன், 540 படம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் பெருமையா பார்க்க வேண்டியது எங்கள் சங்கத்துக்கு அரசு ஒரு பரிசு. அதை நான் மறக்க முடியாது. ஏன்னா அவர் செய்திருக்க செய்கைகள் அப்படி. சாதாரணமா ஒருத்தர் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அந்த ஸ்கிரிப்ட்ல உட்கார்ந்து ஒரு இங்க அற்புதமான இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஆக்ஷன் ஸ்கிரிப்ட்ல அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்றோம். அடி அப்படின்னு சொல்லணும், அப்பதான் சண்டை நிக்கும். என்னால போயிடும் வெளியில தேட்டர்ல இருந்து அடிக்க சொல்லணும். அந்த அடிக்க சொல்ற விஷயம் இருக்குல்ல, அது சொல்லாம விட்டோம், எமோஷன் கேரி ஆகலன்னா எந்த ஆக்ஷனும் நிக்காது. அதுக்குதான் அந்த பேஸ் கதைக்களம் வேணும், அந்த எமோஷன் வேணும்னு சொல்றது. அது இருந்தாதான் அது, அதாவது ஒரு எமோஷனுக்கு ஒரு டெக்னிக்க முலாம் பூசலாம், ஆனா டெக்னிக்கலுக்கு கதையை முலாம் பூச முடியாது, நீங்க எமோஷன் முலாம் பூச முடியாது. சோ பேசிக் அது ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை LLRS அப்படின் போது அந்த ரிட்டன்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, பட்டிருக்கணும். நான் இதுல பார்த்ததுல தெரிஞ்சது நிறைய பட்டிருக்காரு, அற்புதமா பட்டிருக்காரு, எக்கச்சக்கமா பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அவரு சூர்யா தம்பி கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவாக்கி அது அற்புதமா வெளியே கொண்டு வர்றது. அந்த பையன்கிட்ட எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாரு. அதாவது சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்துறதுல அரசு மாதிரி வேற ஒரு ஆளுக்கு இது உலகத்திலேயே கிடையாது. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்த எல்லா ஹீரோ, சல்மான் கான் எத்தனை பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. So he is the man who knows how to take the அப்படியே நல்ல இப்போ ஒரு நல்ல இயக்குனருக்கு நல்ல மியூசிக் டைரக்டர் சாம் கிட்ட இருந்து ஒரு நல்ல மியூசிக் எடுக்கணும், இவர் கேமராமேன் வேல்ராஜ் கிட்ட நல்ல இதை இப்படி எல்லாத்தையும் நானே பண்றேன்னா அது சரிப்பட்டு வராது. அந்த அவங்க எல்லாரும் கிட்ட இருந்து வாங்குறது தான் வேலை. இவருக்கு 10%, இவருக்கு 20%, இவருக்கு 10%, இவருக்கு அப்படி பிரிச்சு வேலையை கொடுத்து அதையெல்லாம் காட்டி காத்து அந்த எடிட்டிங் எல்லாம் வந்து பிரவீன் உட்கார்ந்து அதை எடிட் பண்ணி அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து செய்யற விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இவரை பத்தி தெரியும், சூர்யாவை பத்தி நான் 2-3 விஷயங்களை பார்த்து வியந்திருக்கேன். ஒரு தடவை அவர் தகப்பனார் கிட்ட கூட பேசியிருக்கேன், அவர் ஃபாதர் கிட்ட கூட பேசியிருக்கேன். என்ன ஒரு தன்னம்பிக்கை சார் அவருக்கு, எக்ஸ்ட்ராடனரி தன்னம்பிக்கை. அந்த நம்பிக்கை உள்ளவன் யாரும் தோத்தத சரித்திரமே கிடையவே கிடையாது. நீங்க இந்த படத்துல கை பேசுது, காது பேசுது, மூஞ்சி பேசுது, எல்லாம் பேசுது, வாய் மட்டும் பேசல. என்னடா இவர் பேசவே இல்லையேன்னு நினைச்சேன். மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவர்கள் மட்டுமே மக்களின் இதயத்தை திறக்க முடியும். அது உங்ககிட்ட இருக்கு, நிச்சயமா திறப்ப. ஒவ்வொரு இதயத்தையும் திறந்து எல்லா ஜனங்களையும் காட்டு, நல்ல குத்து, நல்லா ஒரு குத்து போயிடுங்க. நீ அந்த ஜனங்க நெஞ்சில உள்ள போய் உட்கார்ந்துருவ. சத்தியம் இது. ஒண்ணு இல்ல, உட்காருங்க தம்பி, வெற்றி ஒண்ணுது. உழைப்பு சும்மா இல்ல, உழைச்சிருக்கு. அதுக்காக நீ தைரியமா சொல்லலாம், நான் உழைச்ச இந்த வெற்றி என்னுடையது அப்படின்னு நீ பார் தட்டி சொல்லலாம். சூர்யா, இது நான் சொல்லக்கூடிய, எனக்கு எப்பவுமே அப்படிதான், நான் என் பேச்சும் அப்படிதான் இருக்கும், நான் அப்படிதான் இருப்பேன். நான் சொல்ல வேண்டியதை கிளியரா சொல்லிடுவேன். இது வந்து இப்போ அப்பா இருக்காரு, அவரு ஒரு இந்த பாட்டில்ல போடுற வாட்டர் மாதிரி இப்படி இந்த ஷேப்ல போட்டா இந்த ஷேப் போயிடுவாரு, நீட்டா போட்டா எப்படி வேணா போயிடுவாரு. ஆனா ஒரு ரியலிஸ்டிக், ஒரு இந்த போஸ்டரை பார்த்தாலே தெரியும், ஒரு ரியலிஸ்டிக் ஆக்ஷன். இதுல ஒரு பர்னிங் தெரியுது. அதாவது ஒரு கிளாஸ் மாசுக்கும் மாசுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கிளாஸ் மாசு இப்போ அவர் அடிச்சா 100 பேர் விழுறதுங்கிறது வந்து வேற மாசு. ஆனா அடிச்சா இடி மாதிரி விழுற மாசு இருக்கு பாருங்க, அதான் கிளாஸ் மாசு. இப்ப இந்த நான் உதாரணம் சொல்ற போக்கிரியெல்லாம் நான் பண்ணிப்பேன், இதுக்கு அது கிளாஸ் மாசு. அந்த கிளாஸ் மாஸ்க்குள்ள இதை பாக்குறவங்க அத்தனை பேரும் இது ஒரு ஆக்ஷன் படம் இல்ல,
கதை இருக்கு. அவன் ஏதோ மூஞ்சில சொல்லறான். இந்த ட்ரெய்லர் பாக்குறவனுக்கு தெரியணும் அவன் ஏதோ சொல்ல வரான். என்ன சொல்ல வரான்? போங்க தேட்டருக்கு போய் பாருங்க, தெரியும் அவன் ஏதோ சொல்ல வரான். என்ன சொல்ல வரான்? அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அவ்வளவு அழகா அந்த எக்ஸ்பிரஷன்ல சொல்றாரு அவர். ஒவ்வொன்னா சொல்றாரு. தேங்க்யூ பிரவீன் சார் தான் நினைக்கிறேன் எடிட்டரு. அவர் அந்த ட்ரெய்லர் கூட ரொம்ப அற்புதமா கட் பண்ணியிருக்காரு. அண்ட் நேச்சுரலி மாஸ்டர் ஆஃப் த கேம் மாதிரி மியூசிக் ஆஃப் த கேம் மிஸ்டர் சாம். ஸோ அவரு அத அற்புதமான மியூசிக்கை கொடுத்து அதுல அந்த அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா சொல்லவே வேண்டாம். சாம்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அதுல யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. பாட்டு பிச்சு எடுத்திருக்காரு. இன்னைக்கு யாருக்கு என்ன வேணும் எல்லாம் எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. வேல்ராஜ் சார் அற்புதமான போட்டோகிராஃபி இருக்கக்கூடியவங்க. இப்ப தேவதர்ஷினி மேம் இருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாமே அற்புதமா பொறுக்கி செலக்ட் பண்ணி போட்டுருக்காரு அரசு. அதாவது தேடி அதை கொண்டு வந்து எப்படியாவது செய்யணும், நம்ம எப்படியாவது வெற்றி பெறணும். வெற்றி உறுதி அரசு, அதுல ஒண்ணுமே சந்தேகமே வேண்டாம். வெற்றி நம்மது. வேற என்ன தைரியமா சொல்லுங்க. நீங்க உழைச்சிருக்கீங்க இந்த பீனிக்ஸுக்கு. இந்த பீனிக்ஸ் எழுந்திரிச்சு வந்ததெல்லாம் சொல்லுங்க. நீங்க எழுந்திரிச்சாச்சு. சூர்யாவும் நீங்களும் இது ஒரு சுத்துவீங்க. பாருங்க எவ்வளவு பெருசா வரப்போகுது இந்த படம்ன்றதுல எனக்கு அற்புதமான நம்பிக்கை இருக்கு. இது அதாவது டெய்லி கேலண்டர்ல தேதி கிழிக்கிறது இல்ல, கிழிச்ச தேதியில நாம என்ன கிழிச்சோம் அப்படிங்கறத பார்த்து பண்ண மாதிரியே இருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இதெல்லாம் இந்த மக்களுக்கு முக்கியமாக சில பேர் இருக்காங்க. உங்க ஊடக நண்பர்களே, உங்க எல்லாரையும் பணிவான வணக்கத்தோடு கேட்டுக்கிறேன். அற்புதமா இந்த பீனிக்ஸ் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது எங்க இனத்துல இருந்து ஒருத்தர் டைரக்டர் ஆயிருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு நடிகருடைய பையன். அவரு இன்னைக்கு சூர்யா வந்திருக்காரு. ஆனா அவருக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிக்காது எனக்கு தெரியும். So he doesn't like recommendation. பட் எதுக்குன்னா அவருடைய தன்னம்பிக்கை. சூரிய உதயத்திற்கு முன் உதிப்பது உத்வேகம். அந்த உத்வேகம் உங்ககிட்ட ஜாஸ்தி இருக்கு சூர்யா. நீங்க நிச்சயமா எங்கேயோ போவீங்க. இந்த ஒரு ரவுண்டு, அரை ரவுண்டு, கால் ரவுண்டு எல்லாம் சுருக்க மாட்டோம் உங்களை. இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க இருப்பீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இந்த நன்றி. இந்த விமர்சகர்கள் எல்லாம் சும்மா இந்த என்ன இலைய நிறைய படையல் போட்டாலும் இலைய தின்னுவிட்டு ருசி இல்லைன்னு சொல்லிட்டு போவீங்கல்ல, அந்த மாதிரி தயவு சொல்லாம இந்த படத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டிய அத்தனை பேரும் உங்களுக்கு சோன்னு சொல்லிட்டு, விஜய் சார், சேதுபதி சார், ஒன்னே ஒரு வார்த்தை சொல்லணும். சூர்யா பேர் இல்ல சார், பெருமை. சார், அடுத்தபடியாக இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஹாய், வணக்கம் மாஸ்டர். எம்எம்ஏ வச்சு ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்க பண்ணிட்டீங்க. சூர்யா ஒரு ஹீரோ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு 10 படம் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் படத்துலேயே கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க்கும் போட்டிருக்கீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த படம் பெரிய வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். சாம், நம்ம அடுத்த படத்தில் வேலை செய்ய போகிறோம். ஸோ இது விஷுவல்ஸ் பார்த்தேன், செம்மையா இருக்கு. ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் விஷஸ் சார். அடுத்தபடியாக இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் அவர்களே அன்போடு பேசுவதற்காக மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு பெரிய கைத்தட்டலோட. அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவினுடைய இந்த பெஸ்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னு இப்ப இருக்கிற மாஸ்டரா இருக்கட்டும், இல்ல பீட்டர் ரெயின் சாரா இருக்கட்டும், இல்ல சில்வா, எல்லாரோடையும் முதல் படம் நான் தான் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா அது எதுக்குன்னு ஒரு தடவை கேட்கும்போது ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் சொன்னாரு. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபைட் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்டா இருக்கும்.
தூக்கும் போது ஒரு ஃப்ரேம் ரேட்டு, அப்படியே கீழே வைக்கும் போது அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஆனா மியூசிக் எப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டா ஒரே மியூசிக் தட தட தடன்னு போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்க அந்த பண்ண கஷ்டம், அந்த ஷார்ட் மேக்கிங், அதுக்கு ஒரு உழைப்பு இருக்கு. நம்ம பார்த்துட்டு உடனே நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செகண்டுக்கான வலி பின்னால பயங்கரமா இருக்கும். ஸோ என்னால முடிஞ்சாலும் நான் மியூசிக் என்ன பண்ணுவேன்னா அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவங்க என்ன மீன் பண்றாங்க, அந்த எதுக்காக அப்படி பண்றாங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மியூசிக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் என்னைய கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு மாஸ்டர் இந்த படம் ஈஸியா வேலை பண்ணிட்டோம், ரொம்ப ஈஸியா மியூசிக் பண்ணியாச்சு, சாங்கா இருக்கட்டும் இல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆனா இந்த ப்ராசஸ் தொடங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த படத்தை ஒரு கம்மட்டி படம் மாதிரியோ இல்ல ஒரு விசாரணை படம் மாதிரியோ இல்ல ஒரு ரொம்ப ஆர்ட் என்ன சொல்றது கண்டெம்பரரியா ஒரு படமாவும் இதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இது அப்படியும் இதை ஆடியன்ஸ்க்கு மியூசிக்கால கொண்டு போக முடியும். இல்ல ஆனா ஷார்ட் மேக்கிங்கும் இந்த படத்தோடைய புரிதலும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா மாஸ்டர் எனக்கும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு தொடக்கத்துல. அது என்ன காரணம்னா நான் இந்த படத்தை ரொம்ப கண்டெம்பரரியா ஒரு மாதிரி ரொம்ப ஆஃப் பீட்டா கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு உண்மை சொல்லணும்னா அது செல்ஃபிஷா வச்சுக்கோங்களேன். எனக்கு கம்மட்டி படம் அந்த படம் எல்லாம் பார்க்கும்போது விசாரணை பார்க்கும்போது எனக்கு நம்ம இப்படி ஒரு படம் பண்ண முடியலையே. ஏன்னா நமக்கு ரொம்ப ரூட்டடா ஒரு எமோஷனை சொல்றது இல்லை. ஒருத்தர் அடிக்கிறானா ஏன் அடிக்கிறான், அவன் உள்ள எமோஷன் இருக்குல்ல, அந்த எமோஷனுக்கு மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஸோ இந்த படம் அப்படிப்பட்ட படம். ஸோ நம்ம ஏன் இதை ரொம்ப ரூட்டடா பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் ஒண்ணு பண்ணுவேன். ஆனா மாஸ்டரோட ஷார்ட் மேக்கிங்கா இருக்கட்டும் இல்ல எல்லாமே ஒரு சினிமா தரம் இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா கொஞ்சம் போக போகதான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே இங்க நம்ம ஒரு படத்தை ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைன்னா ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ஹிட் பண்ணணும் அப்படின்னா வெறும் ஒரு கண்டெம்பரரியா பயங்கர ஆர்ட்டா இருக்கக்கூடாது. அதுக்குள்ள அதை கிஃப்ட் பண்ணணும். அது கிஃப்ட் பண்ணா மட்டும்தான் ஒரு ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். அதுவும் போக சூர்யா அப்படிங்கிறவர் ஒரு நார்மல் ஆடியன்ஸோட கண்ணோட்டத்துல என்ன விஜய் சேதுபதி சாரோட பையனா, இவர் வந்துட்டாரா, இவர் நடிக்கிறாரா, இப்படிதான் இருக்கும். ஆனால் இந்த படம் அவருக்கு நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுவீங்க இது நான் ஆக்சுவலி விஜய் சேதுபதி அவர்கிட்ட நான் நிறைய தடவை பேசுவேன். நாங்க வேற படம் சம்பந்தமா அவர்கிட்ட பேசும்போது அவர் இதுவரைக்கும் அவர் என்கிட்ட சொன்னது நானா தான் சொல்லுவேனே தவிர அவர் இது வரைக்கும் கேட்டதில்லை எப்படி பண்ணிட்டு இருக்கிறான், எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டதில்லை. ஏன்னா அவர் என்ன சொன்னாருன்னா நான் நம்புறேன், நான் எந்த ஒரு தலையீடுமே இல்லாம அவனா வரட்டும்னு நான் நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. ஆனா இரண்டாவது படம் பார்த்து முடிக்கும் போது நான் அவர்கிட்ட கால் பண்ணி சொன்னேன், கன்ஃபார்மா அவனுக்கு என்ன சொல்றது நடிச்ச மாதிரி இருக்காது. இந்த படத்துல எல்லாருமே அப்படிதான், எல்லாருமே நடிச்ச மாதிரியே இருக்காது. அதுக்கு ரீசன் என்னன்னா சில கதை அப்படி எடுத்துக்கிறோம். இந்த கதை ஏன் இவ்வளவு இதா சொல்றேன்னா ஒரு படம் இருக்கு ஆக்சுவலி மலையாளத்துல தொண்டி முதலும் திரிக்ஷாட்சின்னு ஒரு படம் இருக்கு. அதுல நடிச்ச போலீஸ்காரங்க எல்லாமே ரியலாவே போலீஸ்காரங்க, அவங்க யாருமே நடிகர்கள் கிடையாது. சோ ரியல் போலீஸ்காரங்க நடிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமா இருக்கும், எல்லாம் நடிச்ச மாதிரியே இருக்கும். ஆனா ஏதோ தப்பு பண்றாங்கன்னு தெரியும், அது தப்புங்கிறது தப்பா தெரியாது, ரொம்ப யதார்த்தமா ஃபீல் ஆகும். சோ இந்த கதையும் அப்படித்தான், இந்த கதை எல்லாரையுமே நடிக்க வச்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இது அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற நடிகர்களே தேவையில்லை, எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியே இருக்கும். சோ இதுல நடிச்ச எல்லா நடிகர்களுக்கும் எல்லாருக்குமே நான் இதுல அவங்களுக்கு நான் என்ன சொல்றது தேங்க் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த படம் ஒன்ஸ் இதை கண்டெம்பரரியா பண்ணக்கூடாது, அது கூட கொஞ்சம் கிஃப்ட் ராப் பண்ணி இதை ஒரு கமர்ஷியலா பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்துக்குள்ள நமக்கு ஏன்னா என்ன பண்ண போறோம்னு யோசிக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும், பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா தான். சோ இந்த படம் பண்ணி முடிக்கும் போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சிச்சு. இந்த படம் என்ன சொல்றது சிவா சார் சொன்ன மாதிரி எனக்கு என்னுடைய கரியர்ல நான் பண்ணிட்டு இருக்கிற படங்கள்ல இது ஒரு முக்கியமான படமா இருக்கும். பாட்டு அப்புறம் எல்லாரும் வழக்கமா என்னன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்றதுனால என்னன்னா சாம்சிஎஸ் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு ஒரு முத்திரை குத்திடுறாங்க. பட் எல்லா படத்துலயும் பாட்டு இருக்கு, எல்லா பாட்டும் நல்லா தான் இருக்கும். பட் அதுக்கு பின்னால ஒரு என்ன சொல்றது ஒரு அரசியல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அதை ஹிட் பண்ண வைக்கணுங்கிறது இருக்கு. நான் வெறும் பாட்டு மட்டும் தான் பண்றேன், அதை ஹிட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வருங்காலங்கள் அதையும் யோசிப்பேன். இந்த படம் பண்ணதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு. என்னன்னா மாஸ்டர் மாதிரி ஒருத்தர், அவரு ஒரு நல்ல கிரியேட்டர். ஆக்சுவலி என்னன்னா இந்த படம் ஒரு டைரக்டர் வழக்கமா கான்ட்ராக்ட் இருக்கோ இல்ல ஒரு படம் பண்றது ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு இன்னொரு படம் பிசினஸா அப்படியெல்லாம் இல்லாம இது அவருடைய ஒரு என்ன சொல்றது ஒரு அவருடைய ஒரு லட்சியமா இது பண்றாரு. இது ஒரு வெறும் ஒரு படமா இல்லது, அது ஒரு பிளஸ் தான். ஏன்னா அவங்க மிஸ்ஸஸ் அவங்களே ப்ரொடக்ஷனா இருக்கிறதுனால ஒரு ஃப்ரீடம் இருந்தது, இந்த படத்தை செதுக்க முடிந்தது. தப்பா இருக்கிறதுனா கூட கொஞ்ச நாள் டைம் பண்ணாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணலாங்கிற அந்த ஒரு இது. ஸோ இரண்டாவது படம் பார்க்கும்போது ரொம்ப திருப்தியா இருக்கு. நம்ம பண்ணிட்டு இருக்கிற பட வரிசையில ஃபீனிக்ஸ் எனக்கும் ஒரு பேர் வாங்கி கொடுக்கும் பெருசா. எனக்கு மட்டும் இல்ல, சூர்யாவுக்கு இதில் நடிச்ச எல்லாருக்குமே, மாஸ்டருக்கு எல்லாருக்குமே பேர் வாங்கி கொடுக்கும். இந்த படம் கிடைச்சது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைமிங் எல்லாம் யோசிப்பேன், நமக்கு ஒரு என்ன ரூட்டடா ஒரு நார்த் மெட்ராஸ் சம்பந்தமான ஒரு படம் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது.
அது சும்மா ஃபைட் மட்டும் இல்ல, ஃபைட்னா இப்ப ஏதோ ஒன்று அடிக்கிறாங்க அப்படி இல்லை. நீங்க பார்த்த இந்த படத்தை, இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, மேலோட்டமா இது வந்து ஒரு ஃபைட் படம், ஏன்னா மாஸ்டர் ஃபைட் பண்றதுனால எல்லா படத்துலயும் ஃபைட் வச்சிட்டா, எல்லா சீன்லயும் வச்சு அப்படி இல்லை. இந்த ஒவ்வொரு ஃபைட்டுக்கு பின்னாலேயும் ஒரு விஷயம் இருக்கு. ஏன் அடிக்கிறாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி ஏன் அடிக்கிறாங்கிறது இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த படம் கன்ஃபார்மா ஹிட் ஆகும் நான் நம்புறேன். இந்த படம் வெற்றி பெற நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். எனக்கு இதுல ஒர்க் பண்ண நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க என்னோட பின்னால, லைவ் பிளேயர், சிங்கர்ஸ், லிரிக் ரைட்டர்ஸ், எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய டீம் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கடவுளுக்கு, ஜீசஸ் கிரைஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக டிஆர்எஸ் விஜய் சேதுபதி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முதல்ல இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நிஜமா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என் படம் நான் கூட ஏதாவது பேசுவேன், நான் பெத்த பிள்ளை பத்தி என்ன பேசுன்னு தெரியல. முதல்ல மாஸ்டர், உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். இது எங்க ஆரம்பிச்சதே தெரியல. 2019 எனக்கு கதை சொன்னாரு, அப்போ பண்றா இருந்தது. அப்புறம் அது நடக்காம போயிடுச்சு. அப்புறம் ஒரு ஃப்ளைட்ல மும்பைலேருந்து வரும்போது 2 பேரும் எதாச்சும் சந்திச்சு பேச ஆரம்பிச்சோம். அம்மாக்கள் சந்திச்சதுனால நான் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அவருக்கு காமிச்சிட்டு இருந்தேன். அவர் ஃபேமிலி ஃபோட்டோ நாங்கள் பார்த்துருந்தோம். அப்புறம் ஜவான் ஷூட்டில் அவனை பார்த்தாப்புல. மகாராஜில் எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு. எந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சதுன்னு தெரியல. எனக்கு கதை சொல்லும்போது கதை ரொம்ப நல்லா இருந்தது. சரி, என் வீட்லேயும் அந்த வயசில் ஒரு பையன் இருக்கானே, இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே அப்படின்னு விட்டு நான் அப்புறம் செட்டில் வச்சு தான் சொன்னார், உங்கள் பையன் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன்னு. எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது, ஆனால் பயமும் இருந்தது. ஏன்னா அது அவன் எப்படி பண்ண போகிறானோ, இல்லை அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான், அப்போ தான் சேர்ந்துருந்தான். பட் எதுவாக இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனே எடுக்கணும் தான் நான் விரும்பினேன். நான் அது இன்னும் அவருக்கு ஒரு முறை 14 வயசு இருக்கும்போது சின்பாத் படம் அடிக்கும்போது, இப்போ ஏர்போர்ட்டில் மற்ற இடங்களில் அவனையே பழக விட்டேன். அவனே வந்து சொன்னான், அப்போ நான் இன்னும் வளரலை, என்னை தனியாக விடாது அப்படின்னு அவனே வந்து என்கிட்ட சொன்னான். இல்லைடா அது பழகிடும் நான் நினச்சேன். ஏன்னா எங்கள் அப்பா என்ன அப்படிதான் வளர்த்தாரு. ஸோ அதனால அது ஹெரிட்டேஜியாக வர ப்ராப்ளம் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த விஷயத்த அவனே ஹேண்டில் பண்ணதான் நினச்சேன். ஸோ அவனும் கதை கேட்டான், மாஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. இப்படிதான் இது ஆரம்பிச்சது. மற்றபடி அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் எதுவும் படத்தை பற்றி பெருசாக பேசிக்கல. ஏன்னா நிறையா பிறந்தது நிறையா பேசியிருக்கோம், வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம், படிப்பை பற்றி பேசியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம் 2 பேரும். நான், என் பொண்ணு, என் பொண்டாட்டி. சில சமயம் எங்கள் வீட்டில் உட்காந்து பேசுறது வந்து 1 மணி நேரம் கான்வர்சேஷனாக ஓடும். என்னுடைய நான் நடித்த வேலை பார்த்த அனுபவங்களை உட்காந்து வீட்டில் பேசுவேன் நான். சில சமயம் வந்து சில சீன் பண்ணது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ஐடியா வந்தது நல்லாயிருக்கும். அது நான் என் குழந்தைங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஏன்னா என் தொழில் சினிமா தான், நான் அங்கே தான் வேலை பார்க்குறேன். ஸோ அதனால் என் தொழிலோட அனுபவங்களை, எப்படி இந்த மூளை இயங்குச்சு, எப்படி வேலை பார்த்தேன், மற்றவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, இந்த மனித மனமும் இந்த மூளையும் எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறத வந்து நான் என் தொழில் வழி தான் சொல்லிக் கொடுக்க முடியும். மோஸ்ட்லி அப்படி தான் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, அது டிஸ்கஷனாக இருக்கும். சொல்லுவேன் நான், எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது, வேலை இருக்குது, கடன் சுமைகள் இருக்குது, அப்புறம் பாதுகாப்பு சார்ந்து நிறையா சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஆனால் குழந்தைங்களா இருக்க உங்களுக்கு எந்த பாரமும் இல்லை. அதனால் நான் பேசுகிற கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கூட என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க, அது எனக்கும் உதவியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜனநாயக முறையில் தான் டிஸ்கஷன் இருக்கும் மோஸ்ட்லி. அது ஒரு வயசுக்கு மேலே அப்படி தான் வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் அவனுடைய விஷயங்களில் வந்து அவன் தான் தேர்ந்தெடுக்கணும், அது அவன் தான் முன்னாடி எடுத்துகிட்டு போகணும். பின்னாடியே வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை புள்ள, ஒரு ஸ்டேஜ் மேலே அதுவாக வளர்ந்துட்டு போகணும் தான் நினச்சேன். அதனால தான் அவனுடைய பூஜைக்கு வர்றதோ மற்ற எந்த விஷயங்களும் பெருசு தலையிடலை. ஷூட் நடக்கும்போது நான் போல ஒரே ஒரு முறை தான் போனேன். மாஸ்டர் அப்போ ஒரு விருது வாங்கினாருன்னு சொன்னாங்களே, ஆஸ்காருக்கு இனியா, ஒரு அந்த சமயத்தில் அவருக்கு வாழ்த்துலான்னு போனேன். அப்போ தான் ட்ரெயிலர் பார்த்தேன். மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன், அப்பா நல்லா போகுதுப்பா அப்படின்னு ஒரு சண்டை காட்சியில் ஏற்பட்ட ஒரு அந்த குரல்லாம் மாறி இருக்கும். பட் நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீ என்ஜாய் பண்ணுறியாடான்னு கேட்டேன், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், அவ்வளோதான் தேவையே. மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்களை அவனால் தேர்ந்தெடுக்க முடியும், அவன் முன்னாடி பார்த்துப்பான்னு தெரியும். அவன் ஒரு அடாப்டபிள் தான், மாற்றிக்கூடிய ஆள் தான், தன்னுடைய தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அது அவனுக்கு இருக்கும்போது அவன் உழைச்சிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்தது. அதனால் எனக்கு எந்த கவலையும் பயமும் இருந்ததில்லை.
ஸோ அவன் பார்த்துப்பான் எனக்கு தெரியும். பட் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மாஸ்டர், ரொம்ப நன்றி. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட நான் சொல்லியிருப்பேன், ஒருவேளை நான் ஒரு படம் அமைஞ்சா இருந்தா கூட அனல் அரசு மாஸ்டர் வச்சு ஒரு ஃபைட் எடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் மூலமாகவே இந்த வாய்ப்பு உனக்கு அமைஞ்சதுங்கிறது அது பெரிய பாக்கியம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களுக்கு. மற்றபடி இன்னைக்கு வாழ்த்து பேசுகிறவங்க அத்தனைக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப உளமாற வாழ்த்துனீங்க. அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். அது மாஸ்டர் உங்களுடைய ஸ்பீச் எதிர்பார்க்கல மாஸ்டர். ஒரு பெரிய ஏதோ அரசியல் கட்சி மேடையோட ஸ்பீச் மாதிரி இருந்தது மாஸ்டர், நல்லா இருந்தது. டிடி தேவதர்ஷினி, நான் உங்களுக்கு தெரியும், நான் உங்களோட பெரிய ஃபேன். உங்களுக்கும் சரி, உங்க வீட்டுக்காருக்கும் சரி, நீங்க 2 பேரும் அற்புதமான ஆக்டர்ஸும் சரி, மனிதர்களும் சரி. அது பெரிய வார்த்தை. நீங்க உங்க பிள்ளைய பார்த்து அதை வாழ்த்து சொன்னது. இந்த படம் பார்த்த போது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் உங்களுக்கு பேசலாம், நினைக்கிறேன் சேத்த சார் கூட பேசலாம் தெரியல. நீங்க ரொம்ப பிரமாதம். எந்த கேரக்டர் எடுத்து பண்ணாலும் சரி, அது ரொம்ப பிரமாதம். அம்மா எனக்கு உங்க பேர் தெரியாது, ஆனா அந்த படத்துல ஒரு சில காட்சிகள்லாம் உங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப பிரமாதமா இருந்தது. நான் மாஸ்டருக்கு நான் சொன்னேன், அது அவ்வளோ சர்ப்ரைசிங்கா இருந்தது. உங்களுடைய படங்கள்ல நீங்க பண்ற ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ளீஸ் உட்காருங்க. அபி உட்கார அப்படி அதெல்லாம் நான் அவளை குழந்தையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். தர்மபுரியில எனக்கு அக்கா பொண்ணா நடிச்சா, இப்போ என் கூட வெப் சீரிஸ்ல நடிக்கிறா. அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு உங்க பேரும் தெரியாதுமா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சக்தி எல்லாரும் ஒருத்தர், விவேகா சார், சிவா சார், உங்க எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய மனமார்ந்த நன்றி. வந்த உங்களுக்கும் நன்றி. பாண்டவ சார் உங்களுக்கும் நன்றி சார். வினோத் சார் உங்களுக்கும் நன்றி. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. படம் நல்லா வந்திருக்கு. என் குழந்தைக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கும், முதல்ல அவனை ஸ்கூல்ல சேர்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரி எப்படி அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த மாதிரிதான் நம்ம குழந்தை உலகத்துல ஒரு கால் எடுத்து வைக்கும்போது ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். பக்கத்துல கிரீன் பார்க்ல என்னுடைய முதல் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது. அப்போ ஒரு மாதிரி ரொம்ப படபடன்னு இருந்தேன் நான். இப்போ அதை விட பல மடங்கு படபடன்னு இருக்கேன். பட் ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப நன்றி வந்தவங்க அத்தனைக்கும் இந்த நாளுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது என்னோட என் பொண்டாட்டிக்கு இது ரொம்ப பெரிய சந்தோஷம். அதனால அவளுக்கு பேசுறது கொஞ்சம் கூச்சமா இருக்கும். அதனால அவளுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். என் மகளுக்கும் சரி, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக கதையின் நாயகன் சூர்யா சேதுபதி அவர்களே பேச அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பிரஸ் அண்ட் ஆர் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ப்ரெஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. இந்த ஸ்டேஜை நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்க மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இந்த 2 years ஆஃப் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிச்சு, ஒரு கான்ட்ரவர்சிஸ், அதுக்கப்புறம் ஷூட்டிங், அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள், படம் ரிலீஸ் ஆகாம ஒரு பெரிய போன கேப்பு, இது எல்லாமே ஒன்னொன்னு கத்துக்கிட்டு ஒவ்வொன்றத்தையும் லெசனா எடுத்துக்கிட்டு அது போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா இந்த பிரஸ்ஸும் என் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாலதான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன். அண்ட் ஐ எம் பிட் எமோஷனல். நான் இன்னும் 8 நாள்ல படம் ரிலீஸ். அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவதர்ஷினி மேம், சம்பத் சார் அண்ட் ஹரிஷுத்மன் சார், முத்துக்குமாரன் அண்ணன், எனக்கு ஒவ்வொரு சீனுமே நான் எங்கேயாவது எப்பயுமே வீக்கரா ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த கான்ட்ரவர்சி நடந்ததுக்கு அப்புறமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இந்த படம் பண்றோமேடா, நம்மளால ஸ்ட்ராங்கா பண்ணிட முடியுமா, என்னடா இது அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பட் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மாதிரி உள்ள ஃபீல் பண்றப்போ யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வீக்கரா ஃபீல தெரிஞ்சிருமோன்னு ஒரு பயம். ஆனா அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு என் கூட ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சீன்லயும் என் கூட பில்லரா இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமா தேவதர்ஷினி மேம். எனக்கு அவங்க இந்த படத்துல மட்டும் அம்மா கிடையாது, எனக்கு நிஜம் லைஃப்லயும் ஒரு அம்மா தான். ஐ எம் வெரி கிஃப்டட் ஃபார் தட். அண்ட் மை ப்ரொடியூசர் ராஜலட்சுமி மேம், அவங்கதான் பணம் போடுறாங்க. இந்த கான்ட்ரவர்சி நடந்தப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்திருக்கலாம், ஐயோ என்னடா இவன் இப்படி பேசிட்டான்னு. ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாம நான் இருக்கேன் கூட அப்படின்னு ஒண்ணு சொன்னதுல ஐ எம் வெரி ஹாப்பி மேம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என் குரு,
எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது அனலரசு சார் தான். நான் இப்போ ஒவ்வொருத்தையும் என் காஸ்டியூம்ல இருந்து நான் நடிக்கிற ஸ்டைல் வரைக்குமே இட்ஸ் ஃப்ரம் ஹிம். அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் யூ சார். மற்றபடி எஸ் ஐம் ஹாப்பி. ஜூலை 4th ஃபீனிக்ஸ் வருது, எல்லாரும் தியேட்டர் போய் பார்ப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் உங்க கருத்துக்களை சீக்கிரம் சொல்லுங்க, நான் எதிர்பார்த்து வெயிட் பண்றேன். இந்த லேர்னிங்க்கு ரொம்ப நன்றி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சூர்யா, ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் பல இடங்கள் நீங்க போகணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறோம். அடுத்ததாக இயக்குனர் அனலரசு மாஸ்டர் ப்ளீஸ் வாங்க. பல பேர் உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. நீங்க இயக்குனரா எடுக்கிற முதல் படி ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் வாங்க. பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜ் வந்து இந்த லைஃப்ல நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து எங்க அப்பா அம்மா ரொம்ப காரணம். அண்ட் எஸ்பெஷலி எங்க அப்பா இஸ் ரொம்ப அவரு மேலேருந்து ஆசீர்வாதம் பண்றாரு, கண்டிப்பா நம்புறேன். அதே மாதிரி இந்த ஸ்டேஜை நான் தனியா ஷேர் பண்ணிக்க விரும்பல. ஏன்னா இந்த என் ஒய்ஃப் ராஜலட்சுமி அவங்க இல்லைன்னா இந்த ஃபீலிங்ஸ் கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் ஸ்டேஜ் வித் ஹர். ப்ளீஸ் கம். அடுத்தது போட்டே சார். ஏன் ஸ்டேஜுக்கு கூப்பிட்ட ஒரு முக்கியமான காரணம் ரீசன் என்னன்னா, என்னமோ டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வந்து முன்னுக்கு வந்திருக்கோம். பட் அது இந்த மாதிரி ஒரு கால், ஒரு டஃப்பான கால், லைக் மீன்ஸ் ப்ரொடியூசர் ஆகுதுன்றது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். எனக்கு டைரக்டர் ஆசை இருக்கு, டைரக்டர் ஆகணும்ட்டு ஒரு கனவு இருந்துச்சு. என் கனவை மெய்ப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அது கடவுளுக்கு அடுத்து யாருன்னா இவங்கதான். ஏன்னா இவங்க இந்த தைரியம் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி எஸ் வி கேன் டூ இட். ஏன்னா நீங்க நிறைய படமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதே நேரத்தில் டைரக்ட் பண்ண ஆசைப்படுறீங்க, நாளைக்கே வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பினான்சியல் எல்லாம் ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை வந்து இவ்வளவு பெரிய படமா இங்க கொண்டு வந்த ஸ்டேஜில் நிப்பாட்டுறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இவங்க மட்டும் தான் காரணம். அதனால இங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன். அண்ட் அகைன் சேது சார் ஒரு விஷயம் ஷேர் பண்ணீங்க. இந்த படம் அப்படிதான் அமைஞ்சது, சார் சொன்னதான் உண்மை. ஏன்னா இது வந்து பிளான்டா சூர்யா காண்டி அப்படிலாம் எங்களுக்கு கதை எழுதிட்டு யாரை வச்சு பண்ணலாம்னு ஒரு பிளான் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் சாரா மீட் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஜவான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சூர்யா வரப்பல ஸ்பாட்டுக்கு. அப்படிதான் சூர்யா பார்த்தேன். ஸோ அங்கதான் எனக்கு ஸ்பார்க் ஆகி சார்கிட்ட சொன்னேன். சாரும் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் தட் சார். அண்ட் சூர்யா சரி, நிறைய படம் நான் பண்ணிருக்கேன் மாஸ்டர், நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணிருக்கோம், நிறைய கமர்ஷியலா நிறைய ஃபைட் எடுத்திருக்கோம். பட் இந்த படம் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஜானரே வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஜோனர். நான் எனக்கே வச்சுக்கிட்ட ஒரு சேலஞ்சு தான் அது. அந்த சேலஞ்சை நான் மட்டுமே நிறைவேற்ற முடியாது. சூர்யா மாதிரி ஒரு ஹீரோ வந்து கண்டிப்பா அதுக்கு தேவை. ஏன்னா படங்கள் நேரம் நடந்துட்டு ஹீரோக்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பிஸி ஷெடியூல்ல நம்ம டேட் வாங்கி பண்றது இந்த மாதிரி கதை பண்றது கஷ்டம். அண்ட் இந்த படத்தோட ஏஜ் குரூப் அது ரொம்ப முக்கியம். அதுக்கு எனக்கு சூர்யா மாதிரி ஒரு பையன் தான் கண்டிப்பா வேணும். அண்ட் ஒரு 1.5 வருஷம் வந்து இந்த படத்துக்கு அந்த வருத்திக்கிட்ட வந்து நான் எவ்ரிடே பார்த்துருக்கேன். அந்த அவரை பார்த்தது வந்து என்ன மாதிரி இருக்க பல ஃபைட்டர்ஸ் நான் எங்களோட ஸ்டார்டிங் ஏஜ்ல பார்த்தேன். ஏன்னா நாங்களோட ப்ராக்டிஸ் அப்படிதான் இருக்கும். 7-8 வருஷம் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணோம், விழுந்து கத்துக்கிட்டு நாங்க ரெடி ஆன அப்புறம் தான் எங்களுக்கு வந்து யூனிட்ல கூப்பிட்டு டெஸ்ட் வச்சு அவன் வந்து இதுக்கு கேப்பபிளா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணாதான் உள்ளே சேர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவனை ஹீரோவை உள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த 1.5 வருஷம் ட்ரெயின் பண்ணி தான் உள்ள கொண்டு வந்திருக்கேன். And is capable for that now. இந்த படத்தை முடிக்க எல்லாரும் கூட சீக்கிரம் பார்க்க போறீங்க. All the best Surya, have a very bright and strong future. And again நிறைய பேர் படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் தேவதர்ஷினி ஆகட்டும், நான் தேங்க்யூ ஸோ மச். அவங்க நிறைய பாடுபடுத்திருக்கேன். அண்ட் லைக் சம்பத் சார் ஆகட்டும், வரலட்சுமி மேம் ஆகட்டும், ஹரிஷ் உத்தமன் அண்ட் மோனரவி சார், முத்துக்குமார் சார், திலீபன் அண்ட் எல்லாரும் வந்து கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு புது பையன் படம் மாஸ்டர் படம் ஃபர்ஸ்ட் பண்றாரு அப்படிலாம் ஒரு ஃபீல் இல்லாம இது ஒரு படம் தான். இந்த படத்தை நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படமா பார்க்கும்போது அவங்களோட ஒரு எப்படி சொல்றது, அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து நாங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த 3 என்ஜாய் பண்ண ஃபைட் மாஸ்டர் வந்து டைரக்ட் பண்றது அப்படிலாம் இல்லாம அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுச்சோ அதை வந்து ரொம்ப தத்துவமா பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் எல்லாருக்கும் என்னோட ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப முக்கியமான மனிதர்கள் வேல்ராஜ் சார். அப்படி ஒரு விஷனரியான ஒரு டிஓபி இல்லைன்னா இந்த படத்தை இந்த காலத்துல நான் காமிச்சிருக்க முடியாது. ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு வேல்ராஜ் சார் அண்ட் பிரவீன் கேல் எடிட்டர் ஆகட்டும், அண்ட் மதன் டைரக்டர்,
அண்ட் எல்லாருக்குமே அண்ட் ரொம்ப முக்கியமான மனுஷன் இன்னைக்கு விழாவின் நாயகன் சாம். தேங்க்யூ ஸோ மச் சாம். நான் உங்களோட பிக் ஃபேன். ஏன்னா உங்களோட விக்ரமான ஆகட்டும் அண்ட் ஒடிகால்டு கைதி ஆகட்டும் நான் ரொம்ப பார்த்துட்டே இருந்திருக்கேன். என் கதைக்காலத்துக்கு இப்படி ஒருத்தர் தான் வேணும்னு நான் ரொம்ப கண்டிப்பாக நான் ரொம்ப பிளான் பண்ணுது. அண்ட் ப்ரொடியூசரை சொன்னோன்னா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி அமைஞ்சதுதான் இந்த ஃபினிக்ஸ். ஸோ இன்னைக்கு நாங்கள் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டோம். அண்ட் பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி கலந்த வணக்கங்கள். அண்ட் இதை வந்து கரெக்டாக நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்க கையில இருக்கு. இவன் நான் ஒரு 200 படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து இது ஒரு டெபியூ படம் தான். கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்துல பார்க்கல இத்தனை பசங்க டெபியூ இருக்காங்க, நிறைய ஒரு நீளம் வச்சிருக்கு இந்த படத்துல. ஸோ எல்லாருக்கும் வந்து உங்களோட ஆதரவுகளை கொடுத்து இந்த படத்தை கண்டிப்பா நல்லபடியாக கொண்டு சேர்ப்பீங்க, சேர்க்கணும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் வருகை தந்த அனைத்து சீஃப் கெஸ்ட் வினோத் பிரதர், பாண்டியராஜன் சார், சிவா சார், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சக்தி சார் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த படத்தை நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். சிவா சார் சொன்ன மாதிரி, சக்தி சார் சொன்ன மாதிரி, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. எங்களுக்கு வந்ததுக்கு முத நன்றி. இங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த படத்தை நல்லபடி கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு ஒரு டெக்னீஷியன், அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு டெக்னீஷியனோட வெற்றி நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இதுல லாஸ்ட் நாட் பட் த லீஸ்ட் எங்க 2 குழந்தைங்க, ஏன்னா நாங்க 2 பேரும் இங்க வந்துட்டோம். ஸோ அவங்க வந்து எங்களை பார்த்துட்டாங்க. ஸோ என்னோட பையன் கிருஷ்காந்த், என்னோட பொண்ணு மிருதுலா, 2 பேருக்குமே நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் டு கேம் ஹியர் அண்ட் தேங்க்யூ சாம். லவ் யூ சூர்யா. டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much everyone. So July 4th தியேட்டர்ல படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. Okay. Yes, cast and crew, can we have you on stage or a group picture kaga? A quick picture moment. Yes, can we have the cast and crew on stage please for a picture? Photographers or a picture மட்டும் எடுத்துக்கலாமா? We'll start. ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துக்கலாமா ப்ளீஸ்? ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். எஸ் ரெடி. மொபைல் போன்ஸ் கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. ஆடியோ வீடியோக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க வேணாம் ப்ளீஸ். எஸ். ஓகே, பிக்சர்ஸ் எடுத்துடலாமா?
ரெடி ரெடி. ஓகேப்பா, ஓகே, நன்றி. ஓகே.